நமக்குள்ள இருக்கணும். தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. அவனுக்குரிய நோக்கம் என்ன தெரியுங்களா? அவன் வாழ்ந்த நாட்களுக்குள்ள ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், அதை என் கண்கள் பார்க்கணும். அல்லேலூயா. வயதாய் முதிர்ந்த நிலையில நான் மரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாஞ்ச பாருங்க. அந்த அந்த நாளுக்குள்ள தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் பார்க்கணும், கட்டணும். ஆமென். தாவீது நாட்களில் நடக்கல, அவன் பிள்ளைகள் நாட்களில் நடந்தது. அதற்காக இவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? அல்லேலூயா, சேகரித்து வைக்கிறான் பொருட்களை, பொன்களை. அல்லேலூயா, வெகுமதி உள்ள பொருட்களை அவன் சேகரித்து வைக்கிறான். பெரிய ஆலயத்தை கட்டுகிறான். அல்லேலூயா. அவன் மகன் கட்டுகிறான். ஆனாலும் இவன் வாழ்க்கையில இவன் இருக்கிற நாட்கள் வரையிலும் ஆண்டவர் இவனுடைய பொருத்தனையை கண்டார். ஆமென். அல்லேலூயா. இவனுடைய வைராக்கியத்தை கண்டார், இவனுடைய நோக்கத்தை கண்டார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்துல வியாதியோ, பிரச்சனையோ, போராட்டங்களோ வந்துடுச்சுன்னா, நான் சொல்றேன் இந்த காலை நேரத்துல, கர்த்தருக்காக நான் இதை செய்கிற வரையிலும் கர்த்தரை கைவிட மாட்டார். நீங்க ஒரு பொருத்தனை எடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கைவிட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது 8வது வசனத்தை படிங்க. என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடார காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். நம்ம தேவனை தேடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார். என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். என்னுடைய வாஞ்சை கர்த்தர் வாய்க்க செய்வார். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய நோக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். என் இருதயத்துல எதையெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேனோ அதை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுல் பிரயாணத்துல போகும் பொழுது எல்லாருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. இவன் இருதயம் மாத்திரம் என்ன நோக்கிட்டு இருக்க பாக்குறது? ராயனுக்கு முன்னாடி கர்த்தரை நிறுத்துறான்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூடாக நான் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 14 நாள் இருண்ட நிலை. கடல் மத்திய பகுதியில போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கடல் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது, காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது, எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுங்களா? இவங்க இருதயம் எல்லாம் மனம் மடிவில் இருக்கிறது. இவன் இருதயம் என்ன நினைக்கிறதுனா, கர்த்தர் என் கூட தான் வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவன் நிவர்த்தியாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாத்தீங்க சொன்னா அந்த அதிகாரத்துல 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தொடர்ந்து நீங்க படிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையால் இருக்கிறேன். ஆயினும் இருக்கும் என்றான். நாங்கள் நடு ஜாமத்திலே உடனே அவர்கள் பயந்து அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுது எப்பொழுது விடியும். ஆமென். அப்ப பார்த்தீங்க சொன்னா இரவு ஒரு இரவுல நடக்கல. இது வேதம் சொல்லுகிறது 14 நாட்கள் இரவு. அல்லேலூயா. சூரியன் தெரியல,
உங்களுக்கு எவ்வளவு கலக்கம் வந்திருக்கும் பாருங்க. ஓ மழை, நம்ம மழை வருதுன்னா நல்ல மேகம் இருட்டி இருக்கு பாருங்க. அப்படி இருட்டுன மேகம் 14 நாட்களும் அப்படியே தான் இருந்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலைக்குள்ளாக இவர்கள் போய்கொண்டிருக்கிற நிலை. அல்லேலூயா. ஆனால் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் இருந்தது பாருங்க பவுலுக்குள்ள, அதை விடுவித்தது. அல்லேலூயா. கடைசியில பார்த்தீங்க சொன்னா ஒரு தீவுக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க. எல்லாம் கப்பல் சேதம் எல்லாம் நடக்கும். ஆனா கடைசியில பார்த்தீங்க சொன்னா இவங்கள் உயிர் சேதம் ஒன்றும் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இவங்கள் உயிரை பவுல் மூலமாக யார்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதா? இவங்க உயிரும் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நாம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல நம்முடைய குடும்பத்தின் மேன்மைகள் உயரும். ஆமென் சொல்றீங்களா? கரைகளை தட்டி வாயில திறந்து நாம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணும் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற நாம விசுவாசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஏற்படுத்துறது என்னன்னா சீஷர்கள். ஆமென். சீஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தினாராம். தன்னை போல குருவை போல சீஷன். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில சபைக்கு முன்பதாக தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசமா இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நிலைகள் இருந்தும் விசுவாசத்தை ஆண்டவர் அந்த நேரத்தை பார்க்க மாட்டார். ஆமென். ஒன்றுமில்லாத நிலைகள், நெருக்கமான நிலைகள், பாடுகளான நிலைகள், வியாதி நிறைகள் வந்த நேரத்துலதான் ஆண்டவர் பாப்பா. இப்போ இவங்க மனம் எவ்விதமாக இருக்கிறது? அல்லேலூயா. உங்க இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? இவங்களை ஆத்மா எவ்விதமாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வெளியே ஒரு சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேதனையின் காரியங்கள் உள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. அப்ப பாப்பார், இருதயத்துல என்னப்பா நினைக்கிற? அல்லேலூயா. நீ இப்ப என்ன நினைக்கிற அப்படின்பதை அவர் பார்த்துட்டே இருப்பார். அந்த நிலை வரும் பொழுது ஆத்துமாவை பார்த்து நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, இந்த குடும்பத்தின் சூழ்நிலை குறித்து நீ பயந்து போகாத. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க, அதை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. தேவனும் அன்பாகவே இருக்கிறார்.